ஹாய் மச்சா. ஹாய் ராம். எப்படி இருக்க? எப்படி போச்சு? எல்லாம் ஓகேதான். ம்ஹும். எத்தனை நாளைக்கு இதே கேட்பேன். நம்ம இப்பதான்டா போன்ல பேசலாம், அப்ப ஏன்டா திருப்பி கேட்கறேன்? மச்சான், இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஓடிஐ ஸ்குவாட் ம்ஹும். இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ம். நம்ம வந்து அது ரிவ்யூ பண்ண போறோம். இதுல என்ன ஒரு காமெடினா, ம். நீயாவது ஏதோ ஒரு லீக் கிரிக்கெட் எல்லாம் விளையாட்டு இருக்கு, லீக். அப்படியே எல்லாம் வச்சுக்கலாம். வாங்கியிருக்க. நான் தப்பா எந்த இல்லாம. கிரிக்கெட்டுமே விளையாடுனது இல்ல. டேய், அது எப்படா? 2017 18ல நினைக்கிறேன். ஆஹ் ஆனா நம்ம ரெண்டு பேரும் ரிவ்யூ பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்ல. நம்ம ஒண்ணுமே பார்க்க போறது அது உண்மைதான். சரி, இருந்தாலும் பண்ணுவோம். சரி, பண்ணலாம். அஹ், ஓகேவா? சரி, நான் ஃபர்ஸ்ட் ஸ்குவாட படிச்சிடுறேன். ம். ரோஹித் சர்மா, சுப்மன் ம். கில். ஸோ எல்லாம் எல்லாம் பெரிய கையும் உள்ள வருது. ம். ஸோ கொஞ்ச நாளா யாரெல்லாம் வந்து ஓடிஐ கிரிக்கெட் விளையாடலையோ அவங்க எல்லாம் விளையாட போறாங்க. ம். ஸோ ம். ரோஹித் சர்மா வராரு, ம். சுப்மன் கில், விராட் கோலி வராரு, ம். ஸ்ரேயஸ் ஐயர் வராரு, கேஎல் ராகுல் வராரு, ஹார்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தரும் ரொம்ப நாள் கழிச்சு விளையாட போறாரு. அப்புறம் குல்தீப் யாதவ் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. ஓ, சூப்பர். முகமது ஷமியும் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. முகமது சமீமா? ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி இப்போதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா முன்னாடி ஆ, இருந்த ஸ்குவாட்ல ஆமா, அவர் இல்ல. வருண் சக்கரவர்த்தி இதுதான் டெபியூட்னு நினைக்கிறேன் மேபி ஓடிஐல. மேபி இன்னொரு வாய்ப்பு இருக்கு மச்சா. டு யூ திங்க் he will play for Champions Trophy because he is not part of the Champions Trophy? வருவாங்க. என்ன நினைக்கிறேன்? ஆமா. வருண் சக்கரவர்த்தி சாம்பியன்ஸ் டிராபில வந்து நல்லா இருக்கும்டா. ஏன்னா குல்தீப்பும் வருண் சக்கரவர்த்தி செம ஸ்பின் அட்டாக் இந்தியா கிட்ட. அது ஓகே மச்சா. ம். என்னன்னா, ஏற்கனவே சாம்பியன்ஸ் ட்ரோபி ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. ம். ஸோ இனிமே சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. தெரியல மச்சான். நம்ம பிசிஐ நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். இது நம்ம நம்ம பீடாக் சொன்ன மாதிரி சொன்னா ம். தெரியாது. அப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டெபியூ பண்ணா இதான் மொதல் ஓடிஐ மேட்சா இருக்கும். அப்படியா? ஆமா, இது வரைக்கும் அவர் ஓடிஐ விளையாடினது இல்ல, T20 தான் விளையாடிருக்காரு. ம். 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 எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அப்புறம் சாரி, ரிஷப் பந்த், ம். ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல். ஸோ ம். இதிலிருந்து முதல்ல உன்னோட ஸ்குவாட சொல்லிடு. ஸோ இதுல இருந்து ஸோ நான் எந்த யார் எடுப்பேன்னா, ஓகேவா? ஃபர்ஸ்ட், ஆமா, ரோஹித் சர்மா ஓகே. கேப்டன் ஓப்பனிங். கில்லு வந்து வைஸ் கேப்டனா இருந்தா கண்டிப்பா மாத்த முடியாது. ஓகே. ஸோ வந்து என்ன சொல்றது, அவங்க என்ன எடுப்பாங்கன்னா ஆக்சுவலா ப்ரிடிக்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் 11 இந்த 15 மெம்பர்ஸ் இல்ல, அதுக்கப்புறம் ஆமா போலாம். ஆமா, அவங்க 11 சொல்லிடு. ம். அவங்க 11 வந்து எப்படி ப்ராபிலிட்டி இருக்கும்னா, ஓகேவா, டீம் 11 நம்ம இந்தியா சீக்கிரம், எடுக்கலாம். நீ ரோஹித் சர்மா. நிறைய லேக் பண்ற. அப்படியா? ம். ஒண்ணு இல்ல. ரோஹித் சர்மா, ஆ. ஓகேவா. ம். அண்ட் சுபம் கில்லு, ம். விராட் கோலி தேர்டு, ஃபோர்த்து ஸ்ரேயஸ் ஐயர், ஆ. ஃபிஃப்த்து கேஎல் ராகுல், ம். சிக்ஸ்த்து ஹர்திக் பாண்டியா, ம். செவன்த்து ஜடேஜா எடுக்கலாம், இல்லைன்னா வந்து அக்செப்ட் இல்ல பண்ணிடலாம். இல்ல, நீ ஒண்ணுதான் சொல்லணும். ஓகே. எல்லாரும் விளையாட போறாங்க. ம், சீக்கிரம். அக்செப்ட் பண்ணிடல. ம். அப்புறம் ஓகே, அக்ஷர். அப்புறம் குல்தீப் யாதவ், ம். அப்புறம் வருண் சக்கரவர்த்தி. அது வந்து ரொம்ப அட்வான்டேஜ். ம். அப்புறமா ஆம், முகமது சமி, ஓகே, ஷமி. அப்புறம் சிங். அப்புறம் வந்து ஹர்ஷதீப் சிங். ஏன் சிங் சொல்ற? ஹர்ஷதீப் உன்னால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது தானே? டேய், அதெல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அதெல்லாம்? இது இது நீ நமக்கு சிங்கிள் எது சொல்லும் தெரியும் போது எனக்கு தமிழ் பண்றது? தெரிஞ்சிருச்சு மச்சான். எப்படி கண்டுபிடிச்சான் பாத்தியா? முந்தானே எடுத்து ஹர்ஷதீப் சொல்ல மாட்டேங்கிற. நான் சொல்ல மாட்டேன். ஒரு எது பேரே சொல்ல அது தெரியல. சொல்லணும். நீ நீ நம்ம எல்லாம் எதுக்கு ரிவ்யூ பண்ணி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம ஈஸியா வருது அதுதான் பண்ணோம். ஸோ உன்னோட 11 சொல்றேன் பாரு. ம். ரோஹித் சர்மா, கில், விராட் கோலி, ஐயர், கேஎல், அப்புறம் ஒரு ரெண்டு ஆல்ரவுண்டர், அஞ்சு பேட்ஸ்மேனு டூ ஆல்ரவுண்டர், ம். ஹர்திக் பாண்டியா, அக்ஷர், அப்புறம் நாலு பவுலரு. நாலு பவுலர்ஸ். ஓகே, இதுல ரெண்டு ஸ்பின்னரு, ரெண்டு ஃபாஸ்ட் பவுலரு, ரெண்டு ஆல்ரவுண்டர். ஓகே, சூப்பரா இருக்கு உன்னோட ஸ்குவாடு. ஸோ நீ யார் யாரு கீழே உட்கார வைக்க போறன்னா சொல்லு. நான் பண்ணிட்டு ஜடேஜா. ஆக்சுவலா ஜடேஜா வந்து அந்த கிரவுண்ட்ல, நாக்பூர் கிரவுண்ட்ல நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகேவா.
ஓகே. இதெல்லாம் நான் கரெக்ட் போறேன். அப்புறம் வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் சுந்தர். நெக்ஸ்ட் அஷர் ராணா. ராணா. அவ்வளவுதான் இந்த நாலு. அப்புறம் ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால். ஓகே, ஃபைன். ஆமா. ஸோ ஸோ இவங்க எல்லாரும். சுபம் கில் ஓகேவா? சுபம் கில் எப்படி இருந்தாலும் அவர் தான் வைஸ் கேப்டன் ஆக்சுவலாக இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு. ஸோ ஆ, அவர் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் இல்லை டூ மேட்ச் எப்படி ஆடுறான்னு பார்த்து தேர்டு இல்லைன்னா செகண்ட் ஓடியே இல்லைன்னா தேர்டு வரையும் ஜெய்ஸ்வாலுக்கு சான்சஸ் தரலாம். நல்லா இருக்கும். அதே மாதிரி வேற வந்து யாருக்கெல்லாம்? தேர்டு பொசிஷனில் சாரி ஃபோர்த்து பொசிஷனில் ஃபிஃப்த்து பொசிஷனில் ஸ்ரேயஸ் ஐயரும் கேஎல் ராகுலும் பேஸ்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு உள்ள வருவார். ம். ஆமாம். ஓகே மச்சான். ஸோ இதுதான் ஸ்கோடு. ஸோ நான் வந்து இந்த டீமில் வந்து இப்போ ஓடிஐல யார் நல்லா, அதாவது நாளை மறுநாள் தேர்ஸ்டே பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, ம். சோஃபார் நாக்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் ரோஹித் சர்மா சூப்பராக விளையாடி இருக்காங்க. ம். ஓகே. ஆமாம். ஸோ அவங்க விராட் நல்லா ஆட சான்சஸ் ஆகி. விராட் கோலி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு விளையாடுறாரு. ம். அப்புறம் ஃபார்மிலே இல்லாம விளையாட போறாரு. அவர் ரன் அடிப்பாரா இல்லையா? கண்டிப்பா இதுல நாக்பூர்ல கண்டிப்பா அடிப்பார். ஒரு முறை வந்து ஆஸ்திரேலியா வந்து ஞாபகம் இருக்கா? ஆஸ்திரேலியா இந்தியா ஆடும்போது 359 விராட் கோலி தான் அடிப்பாரு. அடிச்சு சேஸ் பண்ணி கொடுப்பாரு. அதெல்லாம் பிரைம்ல இருந்த விராட் கோலி. இப்ப இருக்கிற விராட் கோலி. அப்படிலாம் இல்லடா. ஃபார்முலான்னு ஒண்ணு ஆடணும்னா கண்டிப்பா ஆடுவாங்க. ஓகேவா? சரி. அப்படியா? கண்டிப்பா ஆடுவாரு அவரு. அப்பனா எதுக்கு ரிட்டையர் ஆகுறது? எல்லாரும் அப்படியே விளையாட வேண்டியது தானே? அப்படியெல்லாம் இல்லடா. ஆடுவாரு. ஏய், நீ ஆனா விராட் கோலி எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா? விராட் கோலி ஃபேனுங்கிறதுக்காக அவர் ஆடுவாரடா? ஏய் அப்படி இல்ல. நான் விராட் கோலி எப்படின்னா அவர் 2008 ஒரு மேட்ச் விளையாடினாரு. அப்பல இருந்து நான் ஃபேனு. ஓகேவா? நீ விராட் ஃபேனா கோலி. இருக்கிறவன் அவரு விளையாடுவாரா? அது நீ நீ வந்து கரெக்டா சொல்லணும். நீ ஃபேன் இதெல்லாம் இந்த காட்டக்கூடாது. டேய் நல்லா விளையாடுவார். ஒரு கான்பிடென்ட் தான் ஒரு பிளேயர் பண்ணலாம். அவரெல்லாம் ஓடிய லெஜெண்ட்ரா. அவரெல்லாம் எப்படிடா 50 செஞ்சுரி யாருமே அடிச்சது இல்ல. ஓகேவா? அவர் ஒரு ஓடிய லெஜெண்ட். ம். பார்க்கலாம். 51வது செஞ்சுரி நான் எதிர்பார்க்கிறேன் விராட் கோலி கிட்ட இந்த கிரவுண்ட்ல நாளை மறுநாள். ஆமா. ம். கண்டிப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். விராட் கோலி அடிப்பாரு 51வது செஞ்சுரி. ஆமா. ஸோ வாட் அபவுட் யூ யுவர்ஸ்? வாட் அபவுட் யுவர் டீம்? நான் ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்குவாட் தான். ம். பட் நான் வந்து அத அஹ், ரெண்டு ஸ்பின்னர் வந்து நான் வருண் சக்கரவர்த்தி விளையாட போறேன் இப்போ. ம். ம். ஏன்னா அவர் ஃபார்ம்ல இருக்காரு. ம். அப்புறம் வந்து மேபி தெர் இஸ் எ சான்ஸ் சாம்பியன்ஸ் ட்ரோபி ஸ்குவாடு மாறுறதுக்கு தெர் இஸ் எ சான்ஸ். 50% சான்ஸ் இருக்கு. ம். ஸோ நான் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் ரெண்டு பேரும் ஆட போறேன். அப்புறம் வந்து குல்தீப்பு, அப்புறம் ஷமி, என்னோட 3 ஓடிஐயுமே விளையாடுவாங்க. ஓ எதுக்குன்னா குல்தீப்பும் சமயமா. அவங்க வந்து இப்போதான் இன்ஜுரியிலேருந்து வராங்க. அவங்க 10 ஓவர் போட முடியுமா, எஃபெக்டிவா இருக்காங்களா, இல்லைன்னா ம். அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதனா வைக்கணும்னா இங்கே தான் டெஸ்ட் பண்ணோம். ம். எனக்கு தெரிஞ்சு 3 ஓடிஐஸ்ல விராட் கோலி செஞ்சுரி அடிக்கலைனாலும் கண்டிப்பா ஒரு 50 60 அந்த மாதிரி அடிச்சிருவாரு. ஏன்னா அவரோட பெஸ்ட் ஃபார்மேட்டே ஓடிஐ தான். அவர் ம். லெஜெண்ட் ஆனதே ஓடிஐனால தான். ஆமா ஆமா கண்டிப்பா. அவருக்கு வந்து ப்ராப்பரான டைம் இருக்கும். அப்புறம் ம். பால் டு பால் அடிக்க வேண்டிய தேவையில்லை. 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்க வேண்டிய தேவையில்லை. அதனால அவர் கண்டிப்பா விளையாடுவாரு. ஸோ ம். ரோஹித் சர்மாவும் விளையாடுவார். கண்டிப்பா. ம். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து அந்த ப்ளூ Dress போட்ட உடனே ஒரு மாதிரியா வெறி கொண்ட ஆணையா மாறிடுவாரு. அதுதான் உண்மைதான். ஓகேவா? ஸோ ஒயிட் பால் சூப்பர். கில்லுக்கு அப்புறம் யாரு, ஜெய்ஸ்வாலுக்கும் சான்ஸ் மாத்தி மாத்தி வரும். யாருன்னா ஒருத்தர் ரெண்டு விளையாடுவாரு, ஒருத்தர் ஜெய்ஸ்வால் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் விளையாடுவாரு, ம். கில்லு ரெண்டு விளையாடுவாரு. அப்புறம் ஐயரு, கேஎல் ராகுல். ஸோ நடுவில் கேஎல் ராகுலுக்கு பதிலாக இல்லை ஐயருக்கு பதிலாக பஞ்ச் ஒரு மேட்ச் விளையாடுவார். ம். ம். அப்புறம் ஜடேஜா, அக்ஷருக்கு வந்து நான் இதுவும் அதே மாதிரி தான். ரெண்டு பேர்ல ஒருத்தர் இது ஒன்று விளையாடுவாரு. அப்புறம் எங்கன்னா லாஸ்ட் மேட்ச் மேபி சுந்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ம். அப்புறம் ஒரே ஒரு மேட்ச் ஹர்ஷதீப் சிங் எடுத்துட்டு ராணாக்கு கொடுக்கலாம். அதனால எல்லாருமே விளையாடுவாரு. ஸோ ராணா ஒரு மேட்ச் விளையாடுவாரு. இல்லைன்னா ராணா விளையாடாம கூட இருக்கலாம். ஏன்னா அவர் வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபில இல்ல. சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இல்லை. ம். ஸோ ம். அவர் ரிசர்வ் பிளேயராக தான் போறாரு. ம். ஸோ அப்புறம் பும்ரா கண்டிப்பா தேர்ட் ஓடிஐ விளையாடுவாரு. பும்ராக்கு இங்க பதிலா ஹர்ஷதீப் சிங் எடுத்துட்டு பும்ரா விளையாடுவாரு தேர்ட் ஓடிஐல. ம். ம். இதுதான் என்னோட 11. ஓ ஓகே தட்ஸ் குட். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ பந்த் ஒரு மேட்ச் விளையாடுவாரு, ஜடேஜா ஒரு மேட்ச் விளையாடுவாரு, சுந்தர் ஒரு மேட்ச் அந்த ரிசர்வ் இந்த 11 பிளேயர்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மேட்ச் விளையாடுவாரு. 11ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ம். 2 மேட்ச் விளையாட போறாங்க. ம். ஸோ எனக்கு டவுட். 2017 18 நம்ம விஐடில லீக் ஆடும்போது இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை மிஸ் பண்ணிட்டு நீ இப்ப ஃபீல் பண்ற மச்சான்.
அப்ப நான் 2017 அந்த லீக்ல கேப்டனா இருந்தேன். ஏய் நீ ஆனது முதல்ல லீகன்னு சொல்லாதடா. நான் ஏதோ சும்மா போனா போதுன்னு ஒரு லீகன்னு சொன்னேன். லீக் தானே அது, விஐடிபிஎல் லீக். லீக்லன்னு பேரை வச்சா லீக் கிடையாதுடா. அதுல okay, நல்லா இருந்தது அந்த, எனக்கு பிடிச்சிருந்தது. நீ கப்பு ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லாத. அது அப்படா. ஆனா நான் இப்ப ஃபீல் பண்றேன் மச்சான், உன்னை எடுத்திருக்கலாமோ. நீ ஒரு மென்டாரா இருந்திருக்கணும் மச்சான் அந்த டைம்ல. இடைக்கிரண், நீ ஒரு கோச்சா இருந்தவன, எங்களுக்கு யார டீம்ல எடுக்கலாம் யார எடுக்க கூடாது பயங்கரமா செலக்ட் பண்ற. ஏதோ ஷோ கூப்பிட்டதுனால எது வேணாலும் பேசாதடா. இஷ்டத்துக்கு பேச. ஓகேவா? சரி. இதா 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 வந்து நம்மளோட ஸ்குவாடு. சரி இப்போ சொல்லு. இந்தியா வில் கோ 3-0. வாட் டு யூ ப்ரிடிக்ட்? 2-1. 2-1. ஓகே. ஓகே, ஐ வில் ஆல்சோ கோ வித் 2-1, பட் தேர் இஸ் a ஹை சான்ஸ் ரொம்ப டஃபா போகும் சீரிஸ் ஓடிஐ. ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் இந்தியா வின் பண்ண சான்சஸ், தேர்ட் மேட்ச் கொஞ்சம் இதுதான். இல்ல இல்ல, இட் வில் கோ 1-1 அண்ட் ஃபைனல் வில் பி whoever wins. That will be in my prediction. It will be definitely 1-1. ஓ, Uh, இது ஃபர்ஸ்ட் 2 ஓடிஐயா? first two ODIsல either person will go 1-1. தேர்டு தான் வந்து டிசைடரா இருக்கும். ஓகே, நான் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா தான் வின் பண்ணும் நான் யோசிக்கிறேன். ம். 90% அப்புறம் வந்து predict இந்தியா வின் பண்ணும். அப்புறம் வந்து எக்ஸ் ஃபேக்டர் பிளேயரா வந்து கண்டிப்பா விராட் கோலி தான் இருப்பார். விராட் கோலி அடிச்சாதான் நம்மளுக்கு வந்து வின் சான்சஸ் அதிகமா இருக்கும். கண்டிப்பா ஐ கண்டிப்பா, டோன்ட் அது எந்த எக்ஸ்பெக்ட், மாற்றமும் இல்லை. நான் 100 எல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன், பட் கண்டிப்பா 50s 60s எல்லாம் இருக்கும். ம், ம். ம். நான் எதிர்பார்க்கிறேன் விராட் கிட்ட ஒரு 100. அவரோட ஃபேவரட் கிரவுண்ட் இது. அஹ், ஆமா ஆமா, சேசிங் வந்து கண்டிப்பா செஞ்சுரி அடிக்க வாய்ப்புகள் அதிகம் விராட். ம். இல்ல, there is one more chance. விராட் கோலி வந்து அதில் ரொம்ப லெஸ் பர்சன்டேஜ் கம்மியான ஸ்கோர்ஸ்க்கு அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கன்சிடரிங் இஸ் ஃபார்ம். நாட் லைக் தட். லெட்ஸ் see. இல்ல இல்ல, அவர் கண்டிப்பா அடிப்பார் above 50 மேல. ம். பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு மேட்ச். ஓகேவா? ஓகே. ஸோ ஸோ ஃபைனல் ஸ்குவாடு ஒரு தடவை சொல்லிடுறேன். ஓகே. ரோஹித் சர்மா, கில், விராட் கோலி, ம் ஐயர், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, ம் அக்ஷர் பட்டேல், ம் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, சமி, ஹர்ஷதீப் சிங். ஓகே. ஹர்ஷதீப் சிங்குக்கு பதிலா பும்ரா வந்து தேர்ட் ஓடிஐல விளையாட போறாரு. ம் அப்புறம் வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் நம்ம சொன்ன ஆல்டர்னேட்டிவ் ஐயருக்கு கேஎலுக்கு பந்த் ஆல்டர்னேட்டிவ், அக்ஷருக்கு பதிலாக ஜடேஜா ஒன்று விளையாடுவார், குல்தீப் பதிலாக சுந்தர் ஒன்று விளையாடுவார், ம் ராணா வந்து செகண்ட் ஓடி ஹர்ஷதீப்க்கு பதிலாக விளையாடலாம். இவ்வளோதான். இதுதான் ப்ரெடிக்ஷன். ஓகே. ஸோ சரி ஐ வில் கோ வித் 2-1. டிசைடர் வில் பி ஃபைனல் 1-1 அண்ட் டிசைடர். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் 2 இந்தியா, லாஸ்ட் ஒன் இந்த. லாஸ்ட் ஒன் இங்கிலாந்து. ம் ஓகே. ஆமா. வேற எதனா மிஸ் பண்ணிட்டோமா? அப்புறம் ஹார்திக் பாண்டியா எப்படி விளையாட போறாரு, அது அது அதை வச்சு தான் நம்ம ஜெயிக்கிறதா இல்லையங்கிறது தெரியும். ஏன்னா மிடில் ஆர்டர்ல ஒரு ம் ஃபினிஷிங்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச மிடில் ஆர்டர்ல எனக்கு தெரிஞ்சு 5th பிளேஸ்ல 6th பிளேஸ்ல அக்செப்ட் படியில் வந்தா நல்லா இருக்கும். அக்செப்ட் படி நல்லா ஸ்டாண்ட் பண்ணுவாரு. அக்செப்ட் ஸ்டாண்ட் பண்ணி மேட்ச்ல. நிறைய அவர் வரதான் வாய்ப்பு. ஹார்திக் அப்புறம் அவர் தான் வருவார் 7th. நான் ஆர்த்திக்கு முன்னாடியே வரணும்னு சொல்றேன். முன்னாடி வர சொல்றியா? ஓ. வந்தா நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும் கேம். ம். நம்ம பாண்டியா வந்தாருன்னா ஆமா. அடிப்பாரு. இன்னொன்னு, பாண்டியா நீ அக்ஷர் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும்னு சொல்ற. இன்னொன்னு, இஸ் தேர் எனி சான்ஸ் தட் போத் கேஎல் ராகுல் அண்ட் பந்த் இஸ் கோனா பிளே? ஏன்னா பந்த் வந்து ஆக்சுவலா ஆஸ்திரேலியால அந்த லாஸ்ட் இன்னிங்ஸ் டெஸ்ட் நல்லா விளையாடினாரு 60. வாய்ப்புகள் அதிகம் பந்த் உள்ள வர. ஓகே, ரெண்டு பேரும் விளையாடுவாரா இல்லையா, அதுதான் கேள்வி. இல்ல, யாரோ ஒருத்தர் தான் வருவாங்க, கேஎல் இல்ல பந்த் தான் வருவாங்க. ரெண்டு பேரும் விளையாட மாட்டாங்கன்ற. ரெண்டு பேரும் விளையாடுவாங்க. நான் சொல்றேன் ரெண்டு பேரும் சேர்த்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு ஓடி 1 or 2. 1 or 2. ம். பார்க்கலாம். ஆக்சுவலி சாம்பியன்ஸ் டிராஃபில பந்த் இருக்காருல்ல. எஸ். ஓகே, அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா யாரும் உதறிப்பான்னு நினைக்கிறேன். ஐயர். ஐயரை தான் உதறிப்பாங்க. பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு உதறிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ஏன்னா இல்லைன்னா இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் சீரீஸாக தான் இருக்கும். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வர்றதுனால எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். என்னோட ஐ மீன் லைக் ஆஸ் ஏ என்னது ஆஸ் ஏ லேமேனா யோசிச்சேன். ஆஸ் ஏ நம்ம வந்து நம்ம சொல்றது யாரும் விளையாட வைக்க போறாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட்.
அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நம்ம எஸ் ஏ ஃபேனா பார்க்கும்போது எல்லாருக்குமே வாய்ப்பு தரணும். யாரு பெட்டரா விளையாடுறாங்களோ அவங்க தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில விளையாடணும். ம், ம். அதனால எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கணும். ம். ஓகே. இஸ் தேர் பார்க்கலாம். அது வந்து நல்லது தான். எல்லாருக்குமே எல்லா பேட்ஸ்மேனுக்கும், எல்லா பவுலருக்கும் வாய்ப்பு தர்றது. ஆனா வந்து அது கொஞ்சம் கஷ்டமும் கூட. ஓகேவா? ஆமா. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் எல்லாருக்கும் வாய்ப்பு தர யோசிப்பாங்க. ஆ. 1 பை 1 வந்து 3 மேட்ச் வந்து அது கொஞ்சம் டஃப்பா பட் தான் இது இருக்கும். இது வின் பண்ணி ஒரு யூஸும் இல்ல. ம்ஹ்ம். இது வின் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒண்ணுதான். அப்புறம் இன்னொன்னு T20 வின் பண்ணி அப்படி எதுக்கு குதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. இப்பதான் ஆஸ்திரேலியால தோத்தாங்க, ஸ்ரீலங்கால தோத்தாங்க, இந்தியாலயே நியூசிலாந்து கிட்ட தோத்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டானுங்க. இங்கிலாந்து கிட்ட ஜெயிச்சதை பெருமையா பேசிக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் பேசுறாங்க. ம்ஹ்ம். கேட்டா 140, 150ன்றானுங்க. ஆனா நீ 2 வருஷம் கழிச்சு இந்தியா இந்த சீரிஸ் விளையாடினாங்களே இல்லைன்னு யாரும் யாருக்கும் ஞாபகம் தெரியாது. மாட்டாங்க. அது நீ அது அது சாம்பியன்ஸ் உண்மதான். ட்ரோஃபியை ஆமா. ஜெயிச்சா. ஸோ ஆமா. அதனால இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் சீரிஸ் அதான் நான் பார்க்குறேன். ம்ஹ்ம். பார்ப்போம். வேற எதனா கருத்து? வேற கருத்து வந்து லாஸ்ட் மேட்ச்ல 5த் ஓடிஐல இவரு செமையா விளையாடுனாரு. ஆமா, அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா. சூப்பர் செம ஷாட். கிளாசிக் ஷாட். 6 எல்லாம் சான்ஸே இல்ல. ம். ஆமா. ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாரி ஷாட் பட் எல்லாம். அவர் இந்த ஸ்குவாட்ல இல்ல இப்போதைக்கு. ஆமா, ஆமா. இந்த ஸ்குவாட்ல இல்ல. தெரியும். பட் அவர் பேட்டிங் நல்லா இருந்தது. அவர் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல. ஓகேவா? லெட்ஸ் ஓகே. சி பார்க்கலாம். ஓகேவா? ஹோலி எப்படி விளையாட போறாங்கன்னு, யார் எடுக்க போறாங்கன்னு. ஸோ கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கேம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, லெட்ஸ் see. ம். நம்ம லெட்ஸ் சி. ஒரேடியா ஒன்னும் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணலாம், இல்லைன்னா ஒன் சீரிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடக்கும்போது இன்னொரு ரிவ்யூ பண்ணலாம். இன்னும் ரிவ்யூ பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். ஓகே தென். ஓகேவா? ஓகே தென். அன்டில் தென், பாய். டேக் பாய். கேர். பாய். டேக் கேர். யூ டூ.